இந்த பெரிய லேஸ் பேக்கெட் பார்த்ததும் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அது பேக் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக லேஸ் பேக்கெட் இருந்துச்சு. அதை வந்து நான் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்குவிஸி மாதிரி மேக் பண்ணலாம்னு நினச்சேன், நானோ டேப்லாம் யூஸ் பண்ணி. ஸோ அதனால எல்லா லேஸ் பேக்கெட்டு அந்த ஷேப்பையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நானோ டேப் எடுத்துகிட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம்ல அந்த லேஸ் பேப்பரை வந்துட்டு இதை அப்படியே திருப்பி வச்சு ஒட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நானோ டேப்பை ஒல்லியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த டேப்பை சுற்றி, அதாவது அந்த லேஸ் பேக்கெட்டை சுற்றி இந்த மாதிரி ஒட்டிக்கிடலாம். ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒட்டினோன்னா. நெக்ஸ்ட் ஸ்குவிஸி தானே ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து ஸ்லைம் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைனா க்ளே ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்லைம் எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு நானோ டேப்பை மேலே அப்படியே ஒட்டிட்டு அந்த ஷேப்பில் கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு குட்டி லேஸ் பேக்கெட் மாதிரி ஸ்குவிஸி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லா கலர்லேயும் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கீ செயினாகவும் யூஸ் பண்ணலாம். சைடில் குட்டியாக ஹோல்ஸ் போட்டு ஜம்ப்ரிங்ஸ் மாட்டி விட்டு அந்த மாதிரி நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.